ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க என்கிட்ட கால் பண்ணி கேட்குற விஷயம் என்ன தெரியுமா? சார், நான் இதை திரும்ப விட்டுட்டா வெயிட் எதனா இன்க்ரீஸ் ஆகுமா, இதனால் ஃப்யூச்சரில் எனக்கு எதனா சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப விட்டால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் தான், சைடு எஃபெக்ட் வரும் தான். ஏன் வரும், எதனால் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது மாதிரி நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளா நான் ஒன்று சொல்றேன், இது வரைக்கும் ஹெர்பலைஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா 95 கண்ட்ரீஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 45 வருஷமா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம ரன் ஆயிட்டு இருக்கு. 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா 400 லட்சம் பேர் இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ரிசல்ட்ஸை எடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு 10லேருந்து 15 பேருக்கு எதனாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இந்நேரம் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஃபுட்டை எடுத்து ரிசல்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா 30 டேஸில் மணி பேக் கேரண்டியும் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மெடிசன் வாங்குறீங்க அப்படின்னாலும், இல்லை வேறு எதனா ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு மணி பேக் கேரண்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஃபுட்டுக்கு மணி பேக் கேரண்டி தராங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், இதை நான் சாப்பிட்டு விட்டுட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணதால் விட்டதால் தான் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கேலரிஸை மெயின்டைன் பண்ணாமல் அதிகமாக தேவையில்லாத சாப்பிட்றதால கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆனதால உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ உங்களுடைய வெல்னஸ் கோச்சிக்கிட்டே கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுடைய கேலரி பேசிஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுறதால சைடு எஃபெக்ட் வருமானு கேட்டிங்கன்னா வரும். ஏன் வரும் அப்படின்னா, நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஒரிஜினல் ஃபுட்டை வாங்கி யூஸ் பண்ணாமல் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இது மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேக் ஃபுட்டு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அந்த ஃபேக் ஃபுட்டை சாப்பிட்றதால கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, ஒரிஜினல் ஃபுட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் ஃபேக் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு பிரச்சனை வரும் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சைடு எஃபெக்ட் எதனால் வருது. அப்போனா ஒரிஜினல் ஃபுட்டை நான் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுடைய ஐடி மூலமாகவே நீங்களே கம்பெனிலேருந்து டைரெக்டாக பை பண்ணி வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த ஃபுட்டை வாங்கி என்னுடைய ரிசல்ட்ஸை நான் எப்படி எடுக்கணும், நான் எப்படி டயட் ஃபாலோ பண்ணணும், நான் இந்த ஷேக்கை எந்த டைமுக்கு குடிக்கணும், எப்படி குடிக்கணும், இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு எதனா டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை என்னை கைட் பண்ண ஒரு வெல்னஸ் கோச் வேணாலும் டிஸ்பிளேல தெரியுது என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.